வேலையில டென்ஷன், பரீட்சைனால பயம், இல்ல உறவுகள்ல குழப்பம், இது எல்லாத்துக்கும் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புத்தகத்துல தீர்வு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க, பகவத்கீதை நம்மளோட இந்த நவீன வாழ்க்கைக்கு எப்படி ஒரு கையேடா இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய போர்க்களத்தை கற்பனை பண்ணி போறீங்களேன். ரெண்டு பக்கமும் படைகள் மோதுறதுக்கு தயாரா நிக்குது. சரியா போர் ஆரம்பிக்க போற அந்த ஒரு நிமிஷத்துல ஒரு மாவீரன் தன்னோட வில்ல கீழே போடுறான். அவன் மனசு முழுக்க ஒரே குழப்பம், பயம், சோகம். இந்த ஒரு தருணத்துல தான் உலகத்தோட போக்கையே மாத்தின ஒரு உரையாடல் தொடங்குது. அந்த வீரன் யாருன்னு பார்த்தா அவர்தான் அர்ஜுனன். அவர் தன்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு நெருக்கடியை சந்திச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா அவருக்கு எதிரா நிக்கிறது வெறும் எதிரிகள் இல்ல, அவரோட தாத்தா, அவரோட குரு, அவரோட சொந்தக்காரங்க. இவங்களை எதிர்த்து நான் எப்படி சண்டை போடுவேன் அப்படின்னு அவர் மனசு நொறுங்கி போகுது. இந்த தர்ம சங்கடம் நமக்கும் புரியுது இல்லையா? அர்ஜுனன் இப்படி மொத்தமா உடைஞ்சு போன அந்த ஒரு நிமிஷத்துல அவரோட தேரோட்டியா இருந்த கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த உரையாடல் தான் பகவத்கீதா. இது வெறும் போர்க்களத்துக்கான உபதேசம் மட்டும் இல்ல, இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு வழிகாட்டி. சரி, இப்படி குழம்பி போய் நிக்கிற அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன அட்வைஸ் என்ன தெரியுமா? அதுதான் கர்மயோகம். சிம்பிளா சொல்லணும்னா செயலில மட்டும் கவனம் செலுத்துறது. கர்மயோகம், அதாவது செயலுக்கான ஒரு ஒழுக்கம். இதோட முக்கியமான கருத்து நம்ம லைஃபையே மாத்தக்கூடியது. செயல்களை செய்யறதுக்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு, ஆனா அதோட பலன்கள் மேல உனக்கு எந்த உரிமையும் இல்ல. இத மறுபடியும் யோசிச்சு பாருங்க. நம்ம கவனம் செயல் மேல மட்டும்தான் இருக்கணும், அதோட ரிசல்ட் மேல இல்ல. இந்த ஐடியா எவ்வளவு பவர்ஃபுல்னு பாருங்க. இது நம்ம பொறுப்பை ரெண்டா பிரிக்குது. வேலையை செய்யற அந்த ப்ராசஸ்ல முழு கவனத்தோட நம்ம கடமையை செய்யறது மட்டும்தான் நம்மளோட பங்கு. ஆனா அந்த ரிசல்ட்டை பத்தி கவலைப்படுறது, அதாவது ரிசல்ட் ஆன்சைட்டி, அது நம்ம வேலையே இல்ல. பரீட்சை எழுதுற ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தாலும் சரி, இந்த ஒரு எண்ணம் நம்மள எவ்வளோ பெரிய மன அழுத்தத்துல இருந்து காப்பாத்தும். ஓகே, வேலையில கவனம் செலுத்தலாம், ஆனா நம்மள அந்த வேலையை செய்ய விடாம தடுக்கிறது எது? நம்ம மனசு தான். அதனால கீதையோட அடுத்த பாடம் நம்ம மனசை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். கீதையில கிருஷ்ணர் ஒரு சூப்பரான விஷயம் சொல்றாரு. மனமே ஒரு மனுஷனோட நண்பன், மனமே அவனோட எதிரி. நம்மளோட பெரிய போர்க்களமே நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம மனசு தான் நம்மள உயரத்துக்கும் கொண்டு போகும், பாதாளத்துக்கும் தள்ளும். அப்போ இந்த மனசை நம்ம எதிரியா இல்லாம நம்ம ஃப்ரெண்டா மாத்துறதுக்கு என்ன வழி? கீதை இதுக்கு ஒரு 3 ஸ்டெப் சொல்யூஷன் கொடுக்குது. முதல்ல டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம் மூலமா மனசை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது. ரெண்டாவதா கான்சென்ட்ரேஷன், அதாவது ஒருமுகப்படுத்துதல் மூலமா அதோட சக்தியை குவிக்கிறது. கடைசியா மெடிடேஷன், அதாவது தியானம் மூலமா அதை அமைதிப்படுத்துறது. இந்த 3ஐயும் சரியா செஞ்சா நம்ம மனசை நமக்கே சாதகமான ஒரு பவர்ஃபுல் கருவியா மாத்திடலாம். ஆக அர்ஜுனனுக்கு வந்த மாதிரி நமக்கும் பயம், குழப்பம்லாம் வருமே. அந்த மாதிரி உணர்வுகளை கீதை எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லுது? இந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இல்லையா? சில சமயம் நம்ம பிரச்சனைகள் ஒரு பெரிய மலை மாதிரி நம்ம கண்ணை மறைச்சிடும். நம்மளோட சின்ன சின்ன கவலைகளும் பயங்களும் கூட நம்மள முழுசா ஆட்டி படைக்கும். ஆனா கீதை என்ன சொல்லுதுன்னா, நாம பெரிய சித்திரத்தை பார்க்காத வரைக்கும் தான் இந்த உணர்வு. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை காட்டி இந்த பிரபஞ்சத்துல அவனோட போர் எவ்வளவு சின்ன விஷயம்னு புரிய வைக்கிறாரு. இது நமக்கும் பொருந்தும். நம்ம பிரச்சனைகளும் அப்படிதான். கொஞ்சம் தள்ளி நின்னு ஒரு பெரிய பார்வையில பார்த்தோம்னா அது ரொம்ப சின்னதா தெரியும். இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அறிவு வரும்போது பயம் தானா போயிடும். பயத்துக்கான உண்மையான மருந்து என்னன்னா, அந்த குறுகிய பார்வையை விட்டுட்டு ஒரு பரந்த அறிவையும் சரியான கண்ணோட்டத்தையும் வளர்த்துக்கிறது தான். கடைசியா கீதை நம்ம மனசுக்குள்ள இருக்க அமைதியை எப்படி அடையிறதுன்னு சொல்லுது. அதுக்கு முதப்படி நம்மளோட உண்மையான சொரூபம், அதாவது நம்மள நாமே புரிஞ்சுக்கிறது. கீதை ஆத்மா பத்தி பேசுது, அதாவது நமக்குள்ள இருக்கிற ஒரு நிரந்தரமான, அழிக்கவே முடியாத ஒரு சக்தி. இந்த உடல் வேணா அழிஞ்சு போகலாம், ஆனா அந்த ஆத்மாவுக்கு அழிவே இல்ல. அது வெறும் உருவத்தை மாத்திக்குது. அப்போ சாவுங்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு மாற்றம். இப்படி பார்க்கும்போது வாழ்க்கை மேல இருக்கிற பயம் குறையுது. இதத்தான் கீதை சரணாகதின்னு சொல்லுது. இந்த நான், என்னோடதுங்கிற ஈகோவை விடும்போது வாழ்க்கை எவ்வளோ லைட்டா மாறுது இல்லையா? இது ஒரு மத நம்பிக்கைங்கிறத விட இது ஒரு வாழ்க்கை ரகசியம். தேவையில்லாத சுமைகள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு சுதந்திரமா வாழ்றதுக்கான ஒரு வழி. இதுலேருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கீதையோட ஞானம் காலத்தையெல்லாம் கடந்தது. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர்க்களத்துல சொல்லப்பட்டாலும், இன்னைக்கு நாம சந்திக்கிற ஸ்ட்ரெஸ், போட்டி, பயம், தோல்வின்னு ஒவ்வொரு நவீன பிரச்சனைக்கும் அது நேரடியா பதில் சொல்லுது. கீதையோட தீர்வு ரொம்ப தெளிவா நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இருக்கு.
உன் வேலைய ஒழுங்கா செய்ய, உன் மனச கண்ட்ரோல்ல வை, பயத்தை தூக்கி போடு, நீ யாருன்னு உண்மையா தெரிஞ்சுக்கோ. இதுதான் அமைதியான, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கான தெளிவான ஒரு வழிகாட்டி. கீதையோட பாடங்கள் ஒரு போர்க்களத்துல பிறந்துச்சு. ஆனா நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒரு போர்க்களம் தானே. அது நம்ம வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், இல்ல நம்ம உறவுகளா இருக்கலாம். கேள்வி இதுதான், இந்த பாடங்களை உங்க சொந்த போர்க்களத்துல நீங்க எங்க பயன்படுத்த போறீங்க?